பெட்டரா இருக்கேன் மேம். சோ இன்னைக்கு கரெக்டா சல்வார் கமீஸ் எல்லாம் போட்டுட்டு ரெடியா இருக்கு. ஓகே. கௌஷிக் தான் வாங்கி கொடுத்தான் எக்ஸசைஸ் பண்றதுக்காக. குட். கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களுக்கு? ஆமா ஆமா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைமா? அதுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்ததா சொன்னாங்களே, பிராக்டிஸ் சமயத்துல எல்லாம் போட்டுக்கிட்டு போடுவீங்களா? அதான் அதான். கிளாஸ்க்கு அப்புறமா. சரி சரி சரி, ஓகே. சோ ஃபர்ஸ்ட் உங்க என்ன மெடிசன்ஸ் என்ன சாப்பிடுறீங்க நீங்க? சுகர் டேப்லெட் சார். சுகர் அப்புறம் ஹார்ட்டுக்கு ஒரு டேப்லெட். சுகர் டேப்லெட் அலோபதி தான் இல்லையா? அலோபதி தான். அப்புறமா பிபிக்கு பிபிக்கு அப்புறம் ஹார்ட்டுக்கு பிபி கிடையாது. மைனர் ஆபரேஷன் ஒரு சின்ன ஆபரேஷன் ஹார்ட்ல இருந்துச்சு. புரியல. சின்ன ஒரு ஆபரேஷன், மைனர் ஆபரேஷன். அங்க இருந்து பேசினா கேட்காது, உட்கார்ந்து பேசினா பேசுங்க. மைனர் ஆபரேஷன் நடந்தது மேடம். ஆர்எஃப்இ ஒன்று பண்ணாங்க ஹார்ட்ல. அதுக்கு ஒரு டேப்லெட் சாப்பிடுறாங்க. சீட்டா பைட் அண்ட் டைனாராம்ங்கிறது அது சுகர். சீட்டா பைட்டுங்கிறது ஒரு டேப்லெட், டைனாராம்ங்கிறது ஒரு சுகருக்கும் ஹார்ட்டுக்கும் சாப்பிடுறாங்க. மொத்தம் 5 tablets இஸ் டேக்கிங். மார்னிங் 3, ஈவினிங். சோ ரெண்டுமே சுகருக்கும் ஹார்ட்டுக்கும். ஆமா ஆமா. சுகர்ல எப்படி இருக்கு? கண்ட்ரோல்ல இருக்கா? சுகர் ரேண்டம் 170 இருக்கு. இது H1B1C எவ்வளவு இருக்கு? H1B லாஸ்ட் டைம் 7.5 இருந்தது. 3 months பேக் எடுத்தது, இப்ப பண்ணல. சோ நல்லா கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துடுங்க. சோ இப்ப என்ன பண்றீங்கன்னா, இந்த ஒரு ரைட்ட மூடிட்டு லெஃப்ட் வழியா வெறும் அந்த மூக்க சிந்துனா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி பண்ணுவோம் இல்லையா, மூக்க சிந்தறதுக்கு. சோ அந்த மாதிரி பண்ணணும். நீங்க ரைட்ட மூடிட்டு லெஃப்ட் வழியா சும்மா ஒரு 4 வாட்டி அந்த மாதிரி பண்ண முடியாதா பாருங்க. இன்ஹேல் கூடாது, வெறும் வெளியே தான் பண்ண முடியுது. இப்ப இந்த நாஸ்ட்ரல மூடிடுங்க. அது வழியா ஒரு 4 வாட்டி போதும். இப்ப இதே இன்னும் ஒரு ரவுண்டு மறுபடியும் ரைட்ட மூடிடுங்க. இது வழியா 4 வாட்டி போதும். இப்ப அந்த நாஸ்ட்ரல் ஒரு 4 பண்ணுங்க. போதும். சோ அதுக்கப்புறமா இந்த செஸ்ட்ல இருக்கு இல்லையா, இந்த செஸ்ட்ல நல்லா கைய வச்சுட்டு நல்லா மூச்சை உள்ள இழுத்துட்டே நல்லா நெஞ்ச நிமித்துங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே அப்படியே வந்துடுங்க. சோ நல்லா மூக்கு வழியா நெஞ்ச நிமித்துடன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிமித்துறீங்க. எப்போ மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே, மூச்சை வெளியே விடும்போது அப்படியே ரிலாக்ஸ் பண்ணு. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே, மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே, மூச்சை விட்டுக்கிட்டே நல்லா இந்த ஷோல்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நல்லா இப்படி ஓப்பன். இந்த சைடு வளக்கணும் கையை, நீங்க கை வளர்க்காத. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே திருப்பியும். தெரியல, சொல்லி கொடுத்துறேன். வரமாட்டேங்குது. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே அந்த மாதிரி நெஞ்ச நல்லா நீங்க நிமித்துற மாதிரி இப்படி ஸ்லோச் பண்ணாம, அப்புறம் ஸ்லோச் பண்ணாம
அத வந்து நம்ம ஓப்பனிங் கொடுக்குறோம் அவ்வளவுதான். ஓகே, சோ அது வந்து ஒரு 6 வாட்டி பண்ணிருந்தீங்க. சோ அதுக்கப்புறமா இப்படி கை வச்சிருக்கோம். இப்ப மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே இதை ஓபன் பண்ணுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே திருப்பி வந்துடுங்க. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே ஓப்பனிங், மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வந்துடுங்க. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே ஓபன் பண்ணுங்க, மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வந்துடுங்க. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே, மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே, மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே, மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே. அவ்வளவு. கையை கீழே வச்சுடுங்க. கீழே வச்சிடலாம், போதும். சோ இப்ப நம்ம வால் சப்போர்ட்ல பண்ண போறோம். சோ வாலுக்கு க்ளோஸா போய் நின்றுட்டு இன்ஹேல ஹீல் மட்டும் அப், தென் எக்ஸேல் டவுன். சோ இப்ப இங்க வந்து இப்படி வால் இருக்குன்னா வால்ல 2 கையும் வச்சுட்டு இன்ஹேல் ஹீல் அப், எக்ஸேல் ஹீல் டவுன், இன்ஹேல் எக்ஸேல். பண்ணலாமா? சோ நல்ல வால் பக்கத்துல நல்ல மூச்சோட பண்ணணும், அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, எக்ஸேல் மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வந்துடுங்க. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே போங்க, மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வந்துடுங்க. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே, மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே, மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே, மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே. இப்ப அங்கேயே என்ன பண்றீங்கன்னா ஒரு ஸ்டெப் கொஞ்சமா பின்னாடி வந்துடுங்க, கொஞ்சமா பின்னாடி வந்துடுங்க, ஒரு ஸ்டெப் கொஞ்சம் பின்னாடி. இப்போ அடுத்தது நம்ம இப்போ பக்கத்துல போய் நின்று பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்துட்டு கொஞ்சமா இப்படி நின்றுடுங்க. நின்றுட்டு இன்ஹேல்ல எக்ஸேல் வால் புஜங்காசன் முதல்ல இப்படி நின்றுட்டு இன்ஹேல இதுக்கு ஒரு மொபிலிட்டி. இன்ஹேல் எக்ஸேல். பண்ணலாமா? முதல்ல இப்ப நின்று இருந்தீங்க இல்லையா, அங்க முதல்ல வால் பக்கத்துல போய் நின்று இருந்தீங்க இல்லையா, அங்க இருந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி காலை கொஞ்சம் அகட்டி வச்சுடுங்க, இன்னும் கொஞ்சம் அகட்டி. அவ்வளவுதான். இப்ப தலைய கீழே வச்சுடுங்க, தலை கீழே கொஞ்சிடுங்க. இப்ப மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே உங்க இடுப்ப வால் பக்கத்துல கொண்டு போங்க, உங்களுடைய நெஞ்சு பகுதியை பின்னாடி கொண்டு வந்துடுங்க, கொஞ்சமா மேல பாருங்க. அவ்வளவுதான். எக்ஸேல் மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வந்துடுங்க. திருப்பியும் எப்படி நின்றுருந்தீங்களோ அப்படி வந்துடுங்க. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே போங்க, மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வந்துடுங்க. தலையை கீழே, அவ்வளவுதான், தலை கீழே. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே ஹிப்ப உள்ள கொண்டு போங்க, செஸ்ட் அவே ஃப்ரம் த வால். செஸ்ட் வந்து கொஞ்சம் மேல பாருங்க, கொஞ்சம் மேல பாருங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வந்துடுங்க, தலை கீழே. தலை கீழே. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே போங்க, தலை கொஞ்சம் மேல. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வந்துடுங்க. ரொம்ப மேல போக வேண்டாம், நெக் ஸ்ட்ரெயின் ஆகும். சோ உங்களால எவ்வளவு கம்ஃபர்டபிள் லெவலோ அவ்வளவு கம்ஃபர்டபிள் லெவலுக்கு போங்க. அவ்வளவுதான். மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே அவ்வளவுதான். அப்போ அங்கேயே என்ன பண்ணீங்க, மறுபடியும் ஒரு ஸ்டெப் கொஞ்சம் பின்னாடி வந்துடுறீங்க. இப்போ லெஃப்ட் லெக் எடுத்து முன்னாடி வைங்க, வால் பக்கத்துல கொஞ்சம் கேப் விட்டுட்டு.
ஸோ வாலுக்கும் உங்களுடைய அந்த ஃபுட்டுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கணும். 2 கையும் திருப்பியும் வால்ல வைக்கணும். இடம் இருக்கா? கை வந்து கொஞ்சம் ஓபன் பண்ணி வைக்கணும். உங்களுக்கு அங்க ஸ்பேஸ் சரியா ஓபன், கொஞ்சம் அந்த பக்கமா போயிடுங்க இல்லாட்டி. சோ வாலுக்கும் உங்க பாதத்துக்கும் கொஞ்சமா கேப் இருக்கணும். பின்னாடி காலை இன்னும் கொஞ்சம் பின்னாடி வைக்கலாம், ரைட்ட. சோ 2 கையில எல்லாம் வந்து இந்த வால் சப்போர்ட் பண்ணும்போது கையில பிரஷர் எதுவும் கொடுக்க கூடாது. ஓகேயா? ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டுக்கு தான் நம்ம வச்சிருக்கோம். இப்போ தலைய கீழே வச்சுட்டு மூச்சு இல்ல இழுத்துக்கிட்டே என்ன பண்ணீங்க, லெஃப்ட் நீய பெண்ட் பண்ணி செஸ்ட ஓபன் பண்றீங்க. உங்களால எவ்வளவு முடியறதோ அவ்வளவு. இன்ஹேல் பண்ணிக்கிட்டே லெஃப்ட் நீய பெண்ட் பண்றீங்க, செஸ்ட் வந்து ஓபனிங் கொடுக்குறீங்க. கொஞ்சமா மேல பின்னாடி இருக்கிற கால் பெண்ட் ஆக கூடாது, பின்னாடி இருக்கிற கால் நேரா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அங்க பின்னாடி ஸ்ட்ரெச் தெரியும். இன்ஹேல் லெஃப்ட் நீய பெண்டிங், இந்த கால் பின்னாடி இருக்கணும், ரைட் இன்னும் கொஞ்சம் பின்னாடி இருக்கலாம். எஸ். கால் 2க்குமே ஒரு ஸ்பேஸ் கொடுங்க, கொஞ்சமா ஸ்பேஸ், 2மே ஒரே லைன்ல இருக்க கூடாது. எஸ், அவ்வளவுதான். எக்ஸேல். உங்களால நீ பெண்டிங் எவ்வளவு கம்ஃபர்டபுளோ அவ்வளவு பெண்ட் பண்ணா போதும். ஓகேயா? தலைய கீழே வச்சுடுங்க. முதல்ல இருங்க, முதல்ல நில்லுங்க, முதல்ல கரெக்டா நில்லுங்க, தலைய கீழே வச்சுடுங்க. இப்ப மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே நீய பெண்ட் பண்ணிக்கிட்டே போங்க. நீ உங்களால எவ்வளவு பின்னாடி இருக்கிற கால் பெண்ட் ஆக கூடாது. எக்ஸேல் வந்துடுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வந்துடுங்க. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே போங்க. நல்ல மூச்சுல கவனம் செலுத்துங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வந்துடுங்க. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே போங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வந்துடும். போதும். 4 நாள் எல்லாமே ஆரம்பிக்கிறது 4 நாள் போதும். அப்புறமா 5, 6 அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சமா இப்போ அடுத்த கால் ரைட் லெக் பண்ணணும். லெஃப்ட் முடிச்சிட்டோமா, இப்போ ரைட் லெக். வால் பக்கத்துல வைங்க பாதத்தை, ரைட் பாதத்தை. எப்படி நம்ம லெஃப்ட்டுக்கு பண்ணோமோ அதே மாதிரிதான். வால்க்கு கொஞ்சமா அந்த கேப் இருக்கணும் உங்க ரைட் பாதத்துக்கு. பின்னாடி இருக்கிற லெஃப்ட் காலை கொஞ்சம் பின்னாடி கொண்டு வரலாம். பின்னாடி காலை கொஞ்சம் பின்னாடி கொண்டு வரலாம். 2 காலுக்கும் ஸ்பேஸ் விட்டுடுங்க கொஞ்சம். அவ்வளவுதான். இப்போ கைய வச்சுட்டீங்களா? கைய வச்சுட்டு தலைய கீழே வச்சுடுங்க. முதல்ல நம்ம நிக்கிறது எல்லாமே சரியா இருக்கா பாத்துக்குங்க. அதுக்கப்புறமா தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே? முதல்ல நின்றுட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இன்ஹேல். இப்போ ரைட் நீய பெண்ட் பண்ணுங்க, கொஞ்சமா செஸ்ட ஓபன் பண்ணுங்க. நீங்க ஓபன் பின்னாடி இருக்கிற கால் பெண்ட் ஆக கூடாது, பின்னாடி இருக்கிற கால் நேரா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த இழுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த முட்டிக்கு பின்னாடி எல்லாம் அந்த இழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால பின்னாடி இருக்கிற காலை வந்து நீங்க ஸ்ட்ரெச் பண்ணியே ஸ்பேஸ். பாதத்துக்கு ஸ்பேஸ், 2 பாதத்துக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ். இன்ஹேல். ஸ்டார்ட் பண்ணும்போது தலை கீழே. பின்னாடி இருக்கிற கால் பெண்ட் ஆகுது, அதனால இன்னும் கொஞ்சம் பின்னாடி வைக்கலாம் அந்த காலை. பின்னாடி அப்பதான் அந்த ஸ்ட்ரெச் தெரியும். பெண்ட் பண்ணுங்க, கொஞ்சமா மேல பாருங்க. எக்ஸேல்ல மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வந்துடு. உங்களால எவ்வளவு நீ பெண்ட் பண்ண முடியறதோ அவ்வளவுதான், உங்க கம்ஃபர்டபிள் லெவல். ரிலாக்ஸா பண்ணுங்க, ஒண்ணுமே இது இல்ல.
எஸ் மேம் எஸ் மேம் புரியல நாங்க அதான் ஒரு வாட்டி சொன்னேன் You want 12 o'clock or otherwise any other day? நீ பாரு 8 p.m. So I'll send you a message after the class. Okay. Yeah. Okay. Tired or calm? இது முடிஞ்சிட்டோம் பண்ணுங்க ஒண்ணுமே இல்லை சும்மா உங்களால சரியா வரலங்க நான் சொல்லி கொடுத்துறேன் போதும் கொஞ்சம் கொஞ்சமா நான் இன்னும் 2 நாள் இருப்பேன் ஆக்சுவலி சாட்டர்டே கூட இருப்பேன் சாட்டர்டே ஆனா வெளில போறோம் பட் சாயங்காலம் சொல்லி கொடுத்துறேன் சரி போறோம் அம்மாவால கொஞ்சம் ஃபார்வர்ட் பெண்ட் மட்டும் ஒண்ணு பண்ண முடியறதான்னு பார்க்கலாம் வந்து சோ இன்ஹேல் ஆர்ம்ஸ் அப் எக்ஸேல் கீழே வரும்போது நீங்க கொஞ்சமா பெண்ட் பண்ணி எவ்வளவு தூரம் வர முடியாதோ தென் இன்ஹேல் கம் அப் ஆர்ம்ஸ் டவுன் நம்ம சேர்ல ஒருட்டி உங்களுக்கு பண்ணி காமிச்சா பண்ணிடுவாங்க நீங்க பாக்குறீங்க நான் பாக்கணும் அவர் என்ன பண்றாருன்ட்டு கௌஷிக் வரும்போது ஸ்லைட்டா நீ பெண்ட் பண்ணிக்க அந்த ரொம்ப அந்த இதெல்லாம் வேண்டாம் அவங்க பண்றாங்களே இப்படி பார்க்கலாம் அது முதல்ல கொஞ்சம் கேமரா வச்சுடுங்க மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே 2 கை மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கீழே குனிங்க பெண்ட் பண்ணிக்கங்க முட்டிய கொஞ்சமா பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே வந்துடுங்க கையை அப்படியே தூக்கிக்கிட்டே வந்துடுங்க மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே வாங்க அவ்வளவுதான் கையை மட்டும் கீழே போட்டு ரிலாக்ஸ் கையை கீழே மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே 2 கை மேல கழுத்து கீழே இருக்கட்டும் மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வாங்க மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முட்டிய மட்டும் ஸ்லைட்டா பெண்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு அவ்வளவுதானே போதும் உங்க கம்ஃபர்டபிள் ஜோன் தான் எல்லாமே இழுத்துக்கிட்டே வந்துடுங்க கைய மட்டும் கீழே போட்டுடுங்க அப்படியே கீழே இப்போ இது உங்களுக்கு பண்ணும் போது ஏதாவது கஷ்டம் இருக்கா இல்ல இது ஈஸியா இருக்கு ஈஸியா தான் இருக்கு இல்லையா இப்போ இன்னும் ஒரு பண்ணலாமா மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே 2 கை மேல கழுத்து கீழே இருக்கட்டும் மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கீழே குனிங்க முட்டிய மட்டும் கொஞ்சம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே கையை தூக்குங்க அவ்வளவுதான் மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கை கீழே லாஸ்ட் ஒன் மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முட்டிய மடக்கிக்கலாம் மூச்சை உள்ள மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைய மட்டும் கீழே போதும் அடுத்தது படுத்துக்கிட்டு பண்றதுதான்
பரவாயில்ல. சரி, இது பாய் இல்ல, நான் இப்ப இதுக்கு இப்படி பண்ணாச்சு. இல்ல இல்ல, எப்போ எங்க படுத்துட்டு பண்றீங்க நீங்க இப்போ? ஹால் கட்டில படுக்கிறோம். கட்டில தான் பண்றீங்களா எப்படி? கீழே பண்றீங்க? கட்டில தான் பண்றாங்க. கட்டில தான் பண்றாங்களா? கட்டில தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. கீழே பண்றது இல்ல இல்லையா? கீழே படுத்துட்டு எழுந்திருக்கிறது கிடையாது இல்லையா? ஆமா, அது பழக்கம் இல்ல. பழக்கம் இல்ல. ஓகே. சோ அப்போ என்ன மேல படுத்துட்டு பண்றீங்களா? இல்ல, கீழே இன்னைக்கு மட்டும் பண்றேன். இன்னைக்கு மட்டும் பண்றீங்களா? சரி. கீழே எதுவும் மேட் எதுவும் இருக்கா? பெட்ஷீட் இருக்கா? தரையில பண்ணக்கூடாது. அப்படி இல்ல, நீங்க பெட்ல எங்க பண்றீங்களோ அங்க கொண்டு போய் இது லேப்டாப் வைங்க. இல்லாட்டி இல்ல இல்ல, பெட்ஷீட் போட்டோம். வீடு ரொம்ப சின்னது மேம், அங்க கேமரா தெரியும். எதுமா? வீடு ரொம்ப சின்னது மேம், அங்க இது ஹால் தான் கொஞ்சம் இருக்கிறதுலே பெருசு. பெங்களூர்ல குட்டி, இது எப்ப தானே வருவாங்க, இது குட்டியான. இல்ல இல்ல, பெட்ல படுத்து அதே பழக்கம்னா அப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். அதான் பெட்ரூம்க்கு கேமரா எடுத்து போக முடியாது, கஷ்டம், ரொம்ப குட்டியான. ஒரு பில்லோ, தலைக்கு பில்லோ. பெட்ரூம்ல பண்றியா? நான் ட்ரை பண்றேன் மேம், நான் ட்ரை பண்றேன். பெட்ரூம்ல கரெக்டா திரும்ப பெட்டுக்கே போ. பெட்ல நீங்க படுத்து பண்ணும்போது ஒரு மேட் இருந்ததுன்னா, ஒரு மேட் கூட அது மேல போட்டுக்கிட்டு பண்ணலாம். கரெக்டா தான் மேம் இருக்கு. ஆக்சுவலி வராதுன்னு நினைச்சேன், கரெக்டா இருக்கு. அப்படி இல்லாட்டி மேட் போடாட்டி ஒரு அந்த திக்கு பெட்ஷீட் மடிச்சீங்க இல்லையா, அது வந்து அப்படி போட்டுடுங்க. இருக்குடா, பெட்ஷீட் போட்டுங்க. அப்படி போட்டுருங்க. படுத்துடுங்க. ஓகே. இப்ப வந்து காலை பெண்ட் பண்ணி வச்சுடுங்க. சோ வயிற்றுல கைய வச்சுடுங்க. இது நல்ல பாதத்தை எல்லாம் நல்லா ஓபன் பண்ணி வைங்க. நீஸ் ஓபன் பண்ணி வைங்க. பாதத்துக்கு நடுவுல கொஞ்சம் கேப் இருக்கட்டும். இப்ப நல்லா மூச்சை உள்ள இழுத்து, இது நீங்க எல்லாம் பண்ணதுதான் 6 மூச்சு. நல்லா மூச்சை உள்ள இழுக்கும் போது வயிறு மேல, மூச்சை வெளியே விடும்போது வயிறை நல்லா உள்ள கொண்டு போகும். மெல்லமா மெல்லமா பண்ணணும். மெல்லமா பண்ணணும். மெல்லமா வயிறு மேல வரணும். மூச்சை உள்ள இழுக்கும் போது, வெளியே விடும்போது மெல்லமா நல்லா வயிறு உள்ள போகணும். மெல்லமா மூச்சை உள்ள இழுங்க, வயிறு மேல கொண்டு வாங்க. மெல்லமா மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வயிறை உள்ள கொண்டு போங்க. எஸ், இப்படிதான் பண்ணணும். மூச்சை மெல்லமா உள்ள இழுங்க, மெல்லமா வயிறு மேல வரட்டும். மெல்லமா மூச்சை வெளியே விடுங்க, வயிறு உள்ள போகட்டும். மெல்லமா மூச்சை உள்ள இழுங்க, வயிறு மேல. மெல்லமா மூச்சை வெளியே விடுங்க, வயிறை உள்ள கொண்டு போங்க. லாஸ்ட் ஒன், 6 மூச்சு. மூச்சை உள்ள இழுங்க, வயிறு மேல கொண்டு வாங்க. மெல்லமா மெல்லமா மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வயிறை உள்ள கொண்டு. அவ்வளவுதான். இப்போ 6 பிரீதிங் தான். நான் முதல்ல வந்து 12 பிரீதிங் கொடுத்திருந்தேன். இப்ப 6 பிரீதிங். இப்ப என்ன பண்றீங்கன்னா, காலை வந்து ஸ்ட்ரெச் பண்ணிடுங்க. காலை நீட்டிடுங்க. இப்போ காலை நீட்டிட்டு என்ன பண்றீங்கன்னா, மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே அந்த இடது கால் மட்டும் ஃபர்ஸ்ட் பண்றோம். மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே உங்க கால் விரல் இருக்கு இல்லையா, கால் விரலை இப்படி பண்ணோம்.
வெளியே 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 தள்ளணும். ஒவ்வொரு கால் தான். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே நல்லா இப்படி கொண்டு வரணும். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே பாயிண்ட் யுவர் டோஸ். வெளியே. கேமரா கொஞ்சம் நகர்த்துங்க. தனித்தனி கால். முதல்ல இடது கால் பண்ணுங்க. வலது காலை நல்லா நார்மலா வச்சுடுங்க. மூச்சை உள்ள இழுக்கும் போது பாயிண்ட் வெளியே. மூச்சை வெளியே விடும்போது உள்ள. நல்லா அந்த ஹீல யூஸ் பண்ணுங்க. குதிகாலை யூஸ் பண்ணி மூச்சை உள்ள இழுக்கும் போது கால் விரல வெளியே தள்ளுங்க. மூச்சை வெளியே விடும்போது கால் விரல உள்ள கொண்டு வாங்க. நல்லா உள்ள கொண்டு வாங்க. மூச்சை உள்ள இழுக்கும் போது கால் விரல் வெளியே. மூச்சு வெளியே விடும்போது உள்ளே. நல்லா உள்ள கொண்டு வாங்க. உள்ள கொண்டு வாங்க. உள்ள கொண்டு இப்படி கொண்டு வரணும். மூச்சை உள்ள இழுக்கும் போது கால் விரல் நல்லா வெளியே தள்ளுங்க. மூச்சை வெளியே விடும்போது கால் விரல் நல்லா உள்ள கொண்டு வரும். நல்லா உங்க குதிகாலை யூஸ் பண்ணி நல்லா கொண்டு குதிகாலை அழுத்தி உள்ள கொண்டு வரணும். இல்ல இல்ல உள்ள வரணும். மறுபடியும் மறுபடியும் பண்ணலாம். வந்துடுங்க. திருப்பி இன்ஹேல். மூச்சை உள்ள இழுக்கும் போது கால் விரல் வெளியே. நீங்க தலையை நேர வைங்க. மூச்சு வெளியே விடும் போது கால் விரல உள்ள கொண்டு வாங்க. எங்க கால் விரல் உள்ள. மூச்சு உள்ளே, கால் விரல் வெளியே. எக்ஸேல வந்துடுங்க உள்ள. அப்படிதான் பண்ணணும். இன்ஹேல், எக்ஸேல். அவ்வளவுதான். இப்போ வலது கால். அதை மட்டும் பண்ணுங்க. வலது மட்டும் பண்ணுங்க. இப்போ பாயிண்ட் யுவர் டோஸ். எக்ஸேல் ஃப்ளெக்ஸ். நல்ல ஹீல யூஸ் பண்ணுங்க. இன்ஹேல் பாயிண்ட். எக்ஸேல் உள்ள. மூச்சை கவனிங்க. மூச்சையும் கவனிங்க. இன்ஹேல். மூச்சை உள்ள இழுக்கும்போது கால் வரை வெளியே தள்ளுங்க. எக்ஸேல் வந்துடுங்க. நல்லா உள்ள கொண்டு வாங்க. இன்ஹேல். நல்லா வெளியே கொண்டு போங்க. வெளியே கொண்டு போய் பாயிண்ட் பண்ணுங்க. கால் வரையில மடக்க கூடாது. அத வெளியே இப்படிதான் பண்ணணும். இப்ப வெளியே தள்ளணும். அந்த டோஸ் பாயிண்ட்ல போகணும். எக்ஸேல் ஃப்ளெக்ஸ். நல்ல இது உங்களுடைய அந்த வேரிகோஸ்க்கு ரொம்ப நல்லது இது. இன்ஹேல் பாயிண்ட். எக்ஸேல் ஃப்ளெக்ஸ். Inhale point. Exhale flex. அவ்வளவுதான். இப்ப தனித்தனி பண்ணிட்டோமா? இப்ப ரெண்டு இதையும் சேர்த்து 6 வாட்டி பண்ணணும். ரெண்டு பாதத்தையும் சேர்த்து. இன்ஹேல் பாயிண்ட். இன்ஹேல் வெளியே. எக்ஸேல் உள்ள. இன்ஹேல் வெளியே. எக்ஸேல் உள்ள. மூச்சை உள்ள இழுக்கும் போது வெளியே. மூச்சை வெளியே விடும் போது கால் விரல் உள்ள. இன்ஹேல். எக்ஸேல். இன்ஹேல். எக்ஸேல். Inhale, exhale. அவ்வளவுதான். இப்ப அடுத்தது நீங்க பழசு பண்ணிட்டு இருந்தது இப்போ ஒரு முட்டியை மடக்கி நம்ம வயிற்று பக்கம் கொண்டு போனோம் இல்லையா? அததான் பண்ண போறோம். ஓகே. காலை நேரம் வச்சுடுங்க. கையை கீழே வச்சுடுங்க. கையை கீழே வச்சுடுங்க. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே 2 கை மேல. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முட்டியை பிடிங்க. இடது முட்டிய நல்லா உள்ள கொண்டு போங்க. வயிற்றுக்கு கொண்டு போக முடியுமா? உள்ள இன்னும் கொஞ்சம். இல்ல முட்டி வலிக்கிறதா? இன்ஹேல், ஆர்ம்ஸ் அப், லெக் ஸ்ட்ரெச். மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே கைகள் மேலே, கால் கீழே.
ஸ்ட்ரெச் பண்ணிடுங்க. காலை ஸ்ட்ரெச் பண்ணுங்க. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே 2 கை மேல, மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வந்து பிடிங்க. இது பிடிக்கிறது கஷ்டம் இருந்ததுன்னா முட்டிக்கு கீழேயும் கையை கொடுத்துக்கலாம். முட்டிக்கு உள் பக்கமா கையை கொடுக்கலாம். இது கஷ்டமா இருக்கா எதுவும் பிடிக்கிறது உங்களுக்கு? இது ஈஸியா கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கு இல்லையா? இல்ல முட்டியில பிடிக்கும் போது இப்படி கொண்டு வரும்போது உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெயின் தெரியுதா? இல்ல இல்ல. இந்த கால் விரல வந்து பிளெக்ஸ்லயே வைக்கணும், இப்படியே வைக்கணும். ஓகேயா? இப்ப மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே கைகள் மேலே, கால் கீழே. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வந்து பிடிங்க, இல்லாட்டி ஒரு ரெஸ்ட். திருப்பி ஆரம்பிங்க. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே கைகள் மேலே, மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வந்து பிடிங்க. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே கைகள் மேலே, கால் கீழே. கை வந்து இவ்வளவுதான் ஸ்ட்ரெச் பண்ண முடியறதா உங்களால? இப்படி பண்ணணும். ஓகேயா? மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வந்து பிடிங்க. ஒரு இது வந்து கௌஷிக் அவங்களுக்கு 2 கையும் வந்து முட்டிக்கு உள்ள கீழ் பக்கமா இப்படி பிடிக்க சொல்லுங்க. இப்படி இப்படி பிடிச்சு உள்ள கொண்டு வர சொல்லுங்க. வயிற்றுக்கு பக்கம் கொண்டு வர சொல்லுங்க. இது ஈஸியா இருக்கா பாருங்க. இப்படி இப்படி இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? எங்க கஷ்டம் இருக்கு? எங்க கஷ்டம்? இதுதான் ஈஸியா இருக்கா? மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே 2 கை மேல, இப்போ கையை மட்டும் கீழே கொண்டு வந்துடுங்க. கையை மட்டும் கீழே கொண்டு வந்துடுங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம அடுத்த கால். சோ நீங்களே பண்ணுங்க. கால் விரல நல்லா பிளெக்ஸ் பண்ணி வைங்க. இப்படி பாதத்தை ரெண்டையும் இப்படியே இருக்கணும். நீங்க மேல வரும்போது கூட அது அப்படியே இருக்கணும். இப்ப அடுத்த கால். மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே 2 கை மேலே, எக்ஸேல் வந்து பிடிங்க. கால் விரல இது பண்ணக்கூடாது. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே கை மேலே, கால் கீழே. காலை இவ்வளவு மேல தூக்கக்கூடாது. நீங்க அப்படியே கீழே கொண்டு வந்து அப்படியே சரிஞ்சு கொண்டு வந்து ஸ்ட்ரெச் பண்ணிடணும். காலை ரொம்ப மேல தூக்கி கொண்டு வராதீங்க. ஸ்ட்ரெயின் ஆகும் உங்களுக்கு. சரியா? இப்ப மறுபடியும் பண்ணுங்க. அதே பண்ணுங்க. அந்த வலது கால் பண்ணுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மூச்சை உள்ள இட்டுட்டே போகும்போது காலை அப்படியே கீழே வச்சு அப்படியே கொண்டு வந்துடுங்க. கீழே வச்சு அப்படியே கொண்டு வந்துடுங்க. அவ்வளவுதான். எஸ். கை நல்லா ஸ்ட்ரெச் கொடுங்க. இன்னும் லாஸ்ட் ஒன். மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வந்து பிடிக்கணும். கால் விரல் ஃபிளெக்ஸ் பண்ணி வைங்க. அவ்வளவுதான். மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே கைகள் மேலே, காலை கீழே வச்சு அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிடுங்க. மேல தூக்காதீங்க, மேல தூக்காதீங்க. கீழே வச்சு அப்படியே பண்ணுங்க. இப்போ கையை மட்டும் மெல்லமா கீழே கொண்டாடு. அடுத்தது 2 கால். கால் ஃபிளெக்ஸ் பண்ணி வைங்க. பாதத்தை ஃபிளெக்ஸ் பண்ணி வைங்க. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே 2 கை மேலே, மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 காலை பிடிங்க. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே கை மேலே, கால்கள் கீழே. கால் அப்படியே கீழே வச்சு ஸ்ட்ரெச் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். கையை மட்டும் கீழே கொண்டாடு. மறுபடியும் மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே, மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே, மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே, கையை மட்டும் கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த காலை நீங்க 2 காலும் வந்து பண்ணும்போது
ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் இருக்கா? 2 காலும் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கு. காலை பெண்ட் பண்ணி வச்சுட்டு பண்ணுங்க. 2 காலையும் பெண்ட் பண்ணி வச்சுடுங்க. மடக்கி வச்சுடுங்க, மடக்கி வச்சுடுங்க. நல்லா எவ்வளவு தூரம் மடக்கி வைக்க முடியுதோ மடக்கி வைங்க. கொஞ்சம் தூரம். அவ்வளவுதான். இப்ப பண்ணுங்க. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே 2 கைகள் மேலே, மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வந்து பிடிங்க. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே கைகள் மேலே, கால் கீழே, கால் மடக்கியே வச்சிடுங்க. அப்படியே வச்சிடுங்க. கையை மட்டும் கீழே கொண்டாந்துடுங்க. இந்த காலை கொஞ்சம் மடக்கி வச்சு பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கு இல்லையா? காலை ஸ்ட்ரெச் பண்ணி பண்றதோட. இன்னும் ஒரு வாட்டி பண்ணுங்க. நீங்களே பண்ணுங்க. ரெண்டு கால் பண்ணும்போது அப்படி கால் பெண்ட் பண்ணியே வச்சுக்கோங்க. ஓகேயா? அடுத்தது அந்த துப்பட்டா பண்ணி காமிங்க எனக்கு. போதும் போதும். கைகள் மேலே, கையெல்லாம் கை மூமெண்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அதுக்கு. சோ இப்ப வந்து கால் நீ எல்லாம் எவ்வளவு ஸ்ட்ரெயிட்டா இருக்கு பாருங்க. அந்த டோஸ வந்து ஃபிளெக்ஸ் பண்ணி வைங்க. அந்த துப்பட்டாவை இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டு வரலாம். அந்த பாதத்துல கொஞ்சம். போதும். சோ கைய பிரிச்சு வச்சிருக்காங்களா நல்லா? சோ அந்த நீ எவ்வளவு ஸ்ட்ரெயிட்டா இருக்கு பாருங்க. கொஞ்சம் எனக்கு அந்த இதுல தெரியல சரியா. ஓகே. கொஞ்சம் கழுத்து கீழே வச்சுடுங்க. குட். எத்தனை பிரீதிங் இருக்கீங்க இதுல? 3 தானா? எப்போத்துல இருந்து 3? 4, 5, 6 வரலையா? இப்ப பண்ணிட்டு இருக்கீங்களா? 6 முடிஞ்சது. வச்சிடுங்க. இப்ப அடுத்த கால். நல்லா மூச்சை உள்ள இழுத்து மூச்சை வெளியே விடுறது ஒரு வாட்டி. அந்த மாதிரி ஒரு 6 பிரீதிங். ஆறு மூச்சு வந்துதா? வந்தது. இப்ப அடுத்தது துப்பட்டாலே இன்னொன்னு இருக்கேன். துப்பட்டாலேயே 2 கால் சேர்த்து பண்றது இருக்குல்ல? ஆமா. ரெண்டு கால் சேர்த்து இல்ல, ஒரு கால் தான் பண்றேன். 2 கால் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்.
ரெண்டு காலும் சேர்த்து இப்ப 2 காலும் சேர்த்து அவ்வளவுதான். இதுல மட்டும் இப்ப நீங்க இன்னைக்கு புதுசா பண்றீங்கன்னா 3 பிரீதிங் போதும். கால் ஃபிளெக்ஸ் வச்சிடுங்க, நீஸ ஸ்ட்ரெயிட் பண்ணி வச்சிடுங்க, 3 பிரீதிங் பண்ணுங்க. மூச்சை உள்ள எடுத்து மூச்சை வெளியே விடுங்க. போதும். இது பண்றது பண்றது இல்ல. சரி சரி. இது வந்து ஒரு இப்ப புதுசா நீங்க ஸ்டார்ட் பண்றதுனால 3 பண்ணுங்க. 3 மூச்சு, அப்புறமா 4, 2 நாளைக்கு அப்புறமா ஒரு 4, இன்னொரு 2 நாளைக்கு அப்புறமா 5, இன்னொரு 2 நாளைக்கு அப்புறமா 6. அவ்வளவுதான். சோ இது பண்ணும் போதும் நீங்க வந்து உங்களுக்கு வந்து நீங்க எங்க பாக்கணும்னா உங்க முட்டிக்கு பின்னாடி இடம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நமக்கு நல்லா ஸ்ட்ரெச் ஆகுதா அப்படின்னு நீங்க கவனிங்க. ஓகே, ஜஸ்ட் அந்த காலை தூக்கி நம்ம வச்சுட்டு அவ்வளவுதான் கிடையாது. நீங்க வைக்கும் போது உங்களுக்கு அந்த பின்னாடி எல்லாம் ஸ்ட்ரெச் தெரியுதா, நமக்கு நல்லா இழுக்கிற மாதிரி இருக்கா, அதெல்லாம் கவனிக்கணும். அதுதான் நமக்கு வேணும், நமக்கு அந்த ஸ்ட்ரெச். ஓகே, அடுத்தது பண்ணலாமா? அடுத்தது அதே தான். காலை பெண்ட் பண்ணி வச்சு துப்பட்டா முடிஞ்சது, தனித்தனி கால் முடிஞ்சது, 2 காலும் சேர்த்து வச்சு பண்றது முடிஞ்சது. இப்போ எப்பவுமே பண்றது துப்பட்டாக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்க. ஆஹா, இப்படி இல்ல இப்படி கிடையாது. காலை 2யும் பெண்ட் பண்ணி வைங்க, இடது காலை எடுத்து வயிற்று மேல வைங்க. ஆஹா, சும்மா அப்படியே பெண்ட் பண்ணியே மடக்கியேதான். உங்க 2 கையும் முட்டிக்கு மேல வைங்க, 2 கையும் வச்சுக்க. இல்ல ஒரு கைய அந்த வலது கையை விட்டுடுங்க, வலது கையை ரிலாக்ஸா கீழே விட்டுடுங்க. இப்போ இங்க இருந்துதான் நீங்க அந்த லாஸ்ட்ல நம்ம பண்றது, அந்த ப்ளோயிங்க்கு முன்னாடி இதுதான் கொடுத்துருக்கேன். இன்ஹேல்ல மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே காலை கொஞ்சம் வெளியே தள்ளி மேல ஸ்ட்ரெச் பண்ணணும், வெளியே தள்ளணும் கொஞ்சம் வெளியே. எக்ஸேல்ல திருப்பி மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வந்து வயிற்று மேல வச்சுடுங்க. நல்லா வயிற்று பக்கத்துல கொண்டு வாங்க, முட்டியை நல்லா வயிற்று பக்கத்துல கொண்டு வாங்க. இப்ப மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே காலை கொஞ்சமா வெளியே தள்ளி மேல ஸ்ட்ரெச் பண்ணுங்க. வெளியே தள்ளினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச் கிடைக்கும். டோஸ் ஃபிளெக்ஸ், டோஸ் உங்களை பார்த்து. எஸ். எக்ஸேல் மறுபடியும் வயிற்றுக்கிட்ட வந்துடுங்க, மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வந்துடுங்க. வயிற்றுக்கிட்ட இன்னும் கொஞ்சம் வயிற்றுக்கிட்ட கொண்டு வரலாம். எஸ். மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே மேல போங்க, காலை கொஞ்சமா வெளியே தள்ளி மேல ஸ்ட்ரெச் பண்ணுங்க. காலை கொஞ்சம் வெளியே தள்ளிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். எஸ். எக்ஸேல் வந்துடுங்க, திருப்பியும் வயிற்றுக்கிட்ட வந்துடுங்க. நான் அந்த ஸ்ட்ரெச்சை கவனிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, நீங்க கொஞ்சம் வெளியே தள்ளி மேல ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா அந்த ஸ்ட்ரெச் உங்களுக்கு தெரிய வரும். அந்த டோஸ் ஃபிளெக்ஸ் பண்ணுங்க. இப்ப அடுத்த கால் பண்ணுங்க. முதல்ல வயிற்றுக்கு மேல வச்சுடுங்க, இந்த கையை விட்டுடுங்க, இந்த கை விட்டுடுங்க. இல்ல முதல்ல வயிற்று மேல வைங்க. இப்போ இன்ஹேல் மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே முட்டியை கொஞ்சம் வெளியே தள்ளி மேல ஸ்ட்ரெச் பண்ணுங்க. எஸ், கரெக்ட். டோஸ் ஃபிளெக்ஸ். எக்ஸேல வந்துடுங்க, திருப்பியும் வயிற்று மேல வந்துடுங்க. நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு கூட பண்ணலாம், 2 ரெஸ்ட் எடுத்துட்டு கூட பண்ணலாம். மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே வெளியே தள்ளுங்க, மேல ஸ்ட்ரெச் பண்ணுங்க. டோஸ் அவங்க பக்கம், அவ்வளவுதான். எக்ஸேல் மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வந்துடுங்க. கை அது கீழே இருக்கா, முட்டி கீழே இருக்கா கையே? மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே காலை கொஞ்சமா வெளியே தள்ளி மேல ஸ்ட்ரெச் பண்ணுங்க. உங்களுக்கு முட்டிக்கு கீழெல்லாம் நல்லா இழுக்கிற மாதிரி ஸ்ட்ரெச் ஆகுதா பாருங்க. டோஸ் உங்களை பார்த்துருக்கு, கால் விரல் உங்களை பார்த்துருக்கணும்.
மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வந்துடுங்க. ரிலாக்ஸ். கொஞ்சம் 2 பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் 2 பண்ணலாம். ஓகே, இப்ப மறுபடியும் 2 பண்ணலாமா? அதே கால் தான், வலது கால். முதல்ல வயிற்றுக்கு மேல வைங்க. கைய வந்து பிடிச்சிடுங்க, அவ்வளவுதான். இப்ப மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே போங்க. டோஸ் ஃபிளெக்ஸ். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வந்துடுங்க. வெரி குட். மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே கீழே வரும்போது காலை ரிலாக்ஸ் பண்ணிடுங்க, பாதத்தை ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. மேல போகும்போதுதான் ஃபிளெக்ஸ். மூச்சை கவனிக்கணும். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வந்து வயிற்று மேல வச்சுடுங்க. வாங்க வாங்க, மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வந்துடுங்க. அவ்வளவுதான், போதும். சோ இதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் சரியா பண்ணணும். நம்ம பழைசையே வந்து கொஞ்சம் இது வீடியோ பாத்தீங்களா? முதல்ல நம்ம கொடுத்தது வீடியோ எல்லாம் பாத்தீங்களா? வீடியோ பார்த்து பண்ணலையா? படுங்க படுங்க. இன்னும் நம்ம ஓகே. சோ இப்போ இன்னும் ஒண்ணு சொல்லி கொடுத்துறேன். அத வந்து கொஞ்சம் ரெகுலரா பண்ணுங்க. கௌஷிக் இவங்களது வந்து காலை தூக்கி நம்ம அந்த வால்ல வைக்கிறது. ஓகே, சோ இப்போ வந்து இவங்க இந்த பெட்ல கூட பண்ணிக்கலாம். அந்த பெட்ல அந்த ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ஓரத்துல போய் உக்காந்துட்டு அங்க இருந்து அப்படியே காலை தூக்கி மேல வச்சிடலாம். சோ அது வந்து இந்த வெரிகோஸ் வெயின்ஸுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது. அது கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்து நீங்க வந்து பிரீதிங் எல்லாம் பண்றது. சோ அங்கேயே இருந்து பிரீதிங் பண்ணீங்கன்னா அது ரொம்பவே உங்களுக்கு நல்லா இருக்கும். இல்ல இல்ல இல்ல, அந்த பில்லோஸ் எல்லாம் எடுத்துடுங்க. பில்லோஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்க அந்த ஓரமா போய் முதல்ல உட்காருங்க. இல்ல, முதல்ல அந்த டெக்னிக் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்துறோம். நீங்க மேல வாங்க, நீங்க திருப்பி வாங்க, எழுந்து உட்காருங்க. அந்த ஓரத்துல உட்காந்துடுங்க. ஓரத்துல உட்காந்துட்டு அப்படியே படுத்து மேல காலத்து. அவ்வளவுதான். சோ இங்கேயே நல்லா தலைக்கு ஒரு தலகாணி வச்சுட்டு நல்லா மூச்சை உள்ள இழுத்து மூச்சை வெளியே விடணும் ஒரு 6 வாட்டி. அதுக்கப்புறமா அங்க என்ன பண்றீங்கன்னா, மூச்சை உள்ள இழுக்கும் போது டோஸ் பாயிண்ட், மூச்சை வெளியே எக்ஸேல் ஃபிளெக்ஸ். அதை அங்க பண்ணணும். இன்ஹேல், பாயிண்ட் யுவர் டோஸ், டோஸ் அவே ஃப்ரம் யுவர் பாடி. எக்ஸேல் ஃபிளெக்ஸ். எக்ஸேல ஃபிளெக்ஸ் வந்து அவ்வளவுதான். Inhale, point. Exhale, flex. Inhale, point. Point பண்ணும்போது கௌஷிக் இன்னும் கொஞ்சம் கால் விரல வெளியே வெளியே அந்த ஹீல யூஸ் பண்ணி கொஞ்சம் வெளியே. எக்ஸேல வந்துரு. Inhale. Exhale. Inhale. இவங்க தரையில பெட்ல படுத்துக்கிட்டு பண்ணும்போது கூட அதே மாதிரி அந்த ஹீல யூஸ் பண்ணி இந்த டோஸ நல்லா இன்ஹேல வெளியே, இன்ஹேல நல்ல டோஸ வெளியே கொண்டு வாங்க. இப்படி கொண்டு வரணும். எக்ஸேல ஃபிளெக்ஸ். சோ அம்மாவை நம்ம இந்த பாயிண்ட் டோஸ் ஃபிளெக்ஸ் அதை படுத்துக்கிட்டு கூட கொடுத்துருக்கேன். இருங்க இருங்க, அங்கே இருங்க, அங்கே இருங்க, அங்கே இருங்க கௌஷிக். ஸோ அம்மாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இப்ப படுத்துக்கிட்டு பாயிண்ட் ஃபிளெக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சமயத்திலயும் அவங்க பாயிண்ட் பண்ணும்போது
கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி கால் விரல மடக்காம நல்லா பாயிண்ட் பண்ண சொல்லுங்க. சோ இதை முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு 6 பிரீதிங் நார்மல் பிரீதிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் அவங்க காலை கொஞ்சம் கீழே வச்சுட்டு அங்க இருந்து அப்படியே படுத்துட வேண்டியதுதான். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வந்து படுத்துடணும். ஓகேயா? இப்ப படுத்துட்டு அங்க ப்ளோயிங்கும் ஓம் ஹம் சவுண்டும் போடும். பண்ணுவீங்களா இது? பண்றீங்களா? நான் சொல்லிடுறேன் மேடம். ஆ நான் சொல்லிடுறேன். ப்ளோயிங் மட்டும் பார்த்து செக் பண்ணிடுறீங்களா ஒழுங்கா பண்றாங்களான்னு? ப்ளோயிங் பண்ணு. எங்க கிளம்பிட்டாங்க? அம்மா பண்ணுமா? ப்ளோயிங் பண்ணு மட்டும். பண்ணுங்க பண்ணுங்க, பண்றாங்கன்னா பண்ணட்டுமே. தலையை சுற்றுது. இருந்தா கூட போதும், ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா இருக்கணுங்கிறது கிடையாது. சும்மா அவங்க கொஞ்ச நேரம் ஸ்லாண்டிக்கா வச்சுக்கிட்டா கூட போதும். கொஞ்சம் அப்புறமா பழக பழக இன்னும் இன்னும் கொஞ்சமா உள்ள போகலாம். அவங்க உட்காரும் போதே கொஞ்சம் உள்ள போகலாம். சோ நீங்க வைக்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா இல்லாம கொஞ்சம் இப்படி ஸ்லாண்டிங் இருந்தா அவங்க லைட்டா தலை சுத்துதுன்றாங்க. நான் ஈவினிங் இந்த வீடியோ பார்த்துட்டு நான் சொல்லிடுறேன். இப்ப தலை சுத்துதுன்னு லைட்டா. ஓகே ஓகே ஓகே. மேடம் மெடிசன் இந்த பவுடர் போடணுமா வேணாமா? இந்த பவுடர் இப்ப அப்ளை பண்ணலாமா அப்புறம் பவுடரு இப்ப போடலாமா வேணாமா? ஆயில் மாத்திரம் போடணுமா? இப்போ பவுடர் போடணுமான்னு கேட்குறது. பவுடர் இப்ப அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்குறேன். பவுடர் இப்ப வேண்டாம், பவுடர் இப்ப வேண்டாம், வந்துடுங்க போதும். அப்படியே படுத்துடுங்க, அப்படியே கூட தலைகாணியை போட்டு அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிடுங்க. படுத்துட்டு கொஞ்சமா ப்ளோயிங் பண்ணிட்டு ரிலாக்ஸ். மெல்லமா ப்ளோயிங் பண்ணுங்க, நல்லா மூச்சு உள்ள இழுத்துட்டு ப்ளோயிங் பண்ணுங்க. என்ன பண்றாங்க? வாயை திறந்து ப்ளோயிங் பண்றாங்களா? ஊதறது ஊதறது. மூச்சை உள்ள இழுத்துட்டு மெல்லமா ஊதுங்க. மூச்சை உள்ள இழுங்க, ஊதுங்க. மூச்சை உள்ள இழுங்க, ஊதுங்க. மூச்சை உள்ள இழுங்க, ஊதுங்க. மூச்சை உள்ள இழுங்க, ஊதுங்க. சோ இப்போ உங்களுக்கு இந்த முத்ரா கொஞ்சம் வச்சுடுங்களேன். இதை வச்சுட்டு இந்த இந்த ஆள்காட்டி விரலுக்கு கீழே எந்த முத்ரா சொன்னீங்க? இந்த தம்புடைய டிப்பும் இதுவும் இது ஓகே ஓகே. சஞ்சீவனி முத்ரா. அந்த கை, 2 கையிலையும். கையை ரிலாக்ஸா வச்சுடுங்க கீழே. அவ்வளவுதான். இப்ப மூச்சை உள்ள எடுத்துட்டு ஓம் சாந்தி சொல்லுங்க. சாந்தி. இப்படி சொல்லணும். மூச்சை உள்ள எடுங்க. ஓம் சாந்தி. மூச்சை உள்ள எடுங்க. ஓம் சாந்தி.
மூச்சை உள்ள இழுங்க. ஓம் சாந்தி. மூச்சை உள்ள இழுங்க. ஓம் சாந்தி. மூச்சை உள்ள இழுங்க. ஓம் சாந்தி. அந்த ஓம் சாந்தி தான் சொல்லும் போது உங்க முட்டி, உங்க வேரிகோஸ் வெயின்ஸ், அந்த இடம்லாம் அப்படியே சாந்தியா அமைதியா, அந்த வலி எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு நினைச்சுக்கணும். இப்போ இன்னொரு 3 வாட்டி பண்ணலாமா? நல்லா மூச்சை உள்ள எழுதிட்டு ஓம் சாந்தி. மூச்சை உள்ள எழுங்க. ஓம் சாந்தி. மூச்சை உள்ள எழுங்க. ஓம் சாந்தி. அப்படியே படுத்துடுங்க. கொஞ்சம் பாடி எல்லாம் அப்படியே லூஸா விட்டுடுங்க. லூஸா விட்டுடுங்க. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க. முத்ரா எல்லாம் இருக்கட்டும். அது அப்படியே இருக்கட்டும். நீங்க நல்லா பாடியை லூஸா விட்டுட்டு நல்லா பிரீதிங் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்க. கண்ணை மூடிக்குங்க. மெல்லமா கண்ணை திறக்கலாம். இப்போ எந்த பக்கம் உங்களுக்கு காது முத்ரா எடுத்துடலாம். கம்ஃபர்டபுளா அந்த பக்கமா திரும்புங்க. முதல்ல இருங்க, திரும்பிடுங்க. எப்பவுமே திரும்பிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு திரும்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டு அதுக்கப்புறமா எழுங்க. ஓகேயா? ஒரு பக்கம் திரும்பி கொஞ்சம் நேரம் படுத்துட்டு அதுக்கப்புறமா இப்ப எழுந்து ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ உங்க பழசு பண்ணதே வந்து கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது. கொஞ்சம்